ஒரு நாள் இல்லை 6 நாள் தான் அவங்களை அனுப்பிச்சேன். எவ்வளோ டேன் ஆகி டார்க் லிப் ஆகி தண்ணி குடிக்காம ட்ரெயின் ஆகி வந்திருக்கீங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா, பாப்பா வீட்டில் விட்டுட்டு தனியா போயிட்டு இருக்கேன். தவறா நினைக்க வேணாம். வான் சாகச நிகழ்ச்சி பார்க்கறதுக்காக மெரினா பீச் போயிட்டு இருக்கோம். ஸோ என்ன ஒரு விஷயம்னு பார்த்தா, க்ரௌடு அதிகமாக இருக்குன்ற காரணத்தினால பாப்பா வந்து வீட்டில் விட்டு வந்துட்டேன். ஸோ இந்த ஜெட் ஏர்வேஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து ஆசை அதெல்லாம் பார்க்கணுன்ட்டு. ஸோ நல்லா போயிட்டுருக்கோம். நம்ம மட்டும் தான் போகிறோன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே திருப்பி காட்டுங்க டிராஃபிக்கை. அப்படியே இந்த மேப்பை காட்டுங்க, எவ்வளோ கூட்டம் பாருங்க. ஸோ எல்லாருமே அவங்க குழந்தைகளை கூப்பிட்டுட்டு அவங்க ஃபேமிலியாக வந்து பார்க்குறாங்க. நிறையா பேர் கையில் கொடைகள்லாம் எடுத்து வந்துருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது இந்த விஷயம் இப்போ பார்க்கும்போது. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ கவர்மெண்ட்லேருந்து இந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது மக்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது பெரிய விஷயம். ஏன்னா அது வந்து 1932 ஆரம்பிக்கப்பட்ட இந்த விமானப்படை வந்து அதோட 90 எத்தனையாவது வயசு சரி கொடுங்க, அதை யோசித்து கால்குலேட் பண்ணிக்குவோம். அதோட கொண்டாட்டம் தான் கொண்டாடுறாங்க. 15 லட்சம் மக்கள் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 15 லட்சம் மக்கள் வந்தாங்கன்னா இன்றைக்கி இது வந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு. ஸோ அந்த வேர்ல்டு ரெக்கார்டில் நம்மளும் இருக்கோம் அப்படின்றதுல ஒரு சப்போர்ட்டிங். ஏன்னா மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டு ஆரம்பிக்கப்பட்டதுலேருந்து இந்த விமானப்படை வந்து இன்றைக்கி மிகப்பெரும் சாகசம் பண்ணுறாங்க. போய் பார்க்கலாம். இப்போ பேசுகிறத விட ரிட்டர்ன் வரும்போது பேசும்போது தான் தெரியும் என்ன நிலவரம்னு. என்ன நிறத்தில் வருகிறோம், என்ன நிலவரத்தில் வருகிறோம்ன்றது அப்போ தான் தெரியும். இப்போ நீங்கள் வாகன சாகசத்தை பார்த்துட்ருக்கீங்க. எப்படி நம்ம வந்து ஒரு 2 மணி நேரங்களாக ஒரே இடத்தில் இன்ச்சு பை இன்ச்சாக நகழ்வது என்பதை சென்னை மக்கள் நம்ம கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சன் டிவி செய்திகளுக்காக சுகுமாரன். குமிஞ்சிட்டாங்கடா குமிஞ்சிட்டாங்கடா. நிறைய இடங்கள் வந்து பார்க்கிங் கிடைக்காமல் அலைஞ்சிட்டு இருக்க டயத்தில் இங்கே ஆரம் தியாகராஜன் சார் வீடு வந்து ஃப்ரீயாக இருந்தது. ஸோ அந்த தெருவுக்குள்ள வந்து நிப்பாட்டியிருக்கோம். இதுக்கப்புறம் தான் இங்கேருந்து போக போகிறோம். வாங்க, தியாகராஜன் சார் வர வரைக்கும் வண்டியை பார்த்துக்கோங்க. என்ன ஒரு கொடுமைனா இங்கேருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் நடக்கணும். அதான் பெரும் தலைவலி. வாங்க போகலாம். வந்துட்டோம். போங்க மக்களே. இந்த பரமபதத்தில் பாம்பு சுற்றுற மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு போய் இங்கிட்டு சுற்றி கடைசிக்கு வந்து வாங்கியிருக்கோம். நல்லா இருக்குது. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். கிளியர் பண்ணிட்டோம் வந்துட்டாங்க. கொஞ்சம் தூரம் அங்கே போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சாகசங்கள் பார்க்கலாம். நான் 2-3 பேர் என்னை ஒரு மாதிரி பார்க்குறது எனக்கு கொஞ்சம் சங்கட்டமாக இருக்குது. பட் இருப்பினும் அயராத வெயிலிலும் விடாமல் வீடியோ எடுப்போம். வாங்க போகலாம். பாலு ஆயுதம் அப்படின்ற மாதிரி இப்போ எனக்கு பாலாஜி கொடை கொடுத்துருக்கான். ஸோ அதனால் இதை வச்சுட்டே நான் போயிடுவேன். வாங்க. நல்லா இருக்குல்ல பாலு? அதாவது இந்த ஃபாரின்லலாம் பீச்சில் உட்காந்து அவங்க வந்து சன்ரைஸ் பார்க்குற மாதிரி இது ஒரு சூப்பர் மூமெண்ட்டாக இருக்குது. நிறைய பேர் ஃபேமிலியோடு வந்திருக்காங்க. நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து வந்திருக்காங்க. நிறைய ஊர்லேருந்து வந்திருக்காங்க. நல்லா இருக்குது. இந்த மாதிரி அப்பப்போ பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். பட் இவங்க மட்டும் கேப் எங்கே வாங்கினாங்கன்னு தெரியல. நம்மளும் வரவில்லை, நாக்கு தள்ளி போய் வந்துருக்கோம். வாங்க போகலாம். ஆனால் உண்மையாகவே அந்த டென்ட்டில் உட்காந்து பார்த்துருந்தோம்னா சுத்தமாக வியூ தெரிஞ்சிருக்காது. டோட்டல் வேஸ்ட்டு தான் அது. அதோட விஐபி பாஸ் வாங்காமல் மக்களாக வந்தது ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கு வந்து தந்தி டிவிக்கு நம்ம வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் தான் இது சொன்னார். இந்த மாதிரி இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல இப்படி இது இப்படி இந்த மாதிரி போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு விஷயம் கிளியராக இருந்துச்சு. ஸோ அதுதான் ஒரு மெயின் காரணம். வாங்க போய் நம்ம ஒரு இடத்துல போய் உட்காருவோம்.
நல்ல ஒரு அமைப்பான ஒரு இடம் கிடச்சிருக்கு. அதனால் சூப்பராக உட்காந்துச்சு. கடற்படையினர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கிளியராக செக் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தா ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று போச்சு, அதுவும் சூப்பராக செக் பண்ணிட்டே போச்சு. இப்போ நல்ல வியூ இந்த இடத்துல இருந்து உட்காந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. பாப்பாவை தான் மிஸ் பண்ணுறேன். ஆனால் என்ன அவனால் இதில் இவ்வளோ தூரம் நடந்து வர்றது இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வேளான்ட்டு வீட்டில் லைவ் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாச்சு. அதனால் வீட்டில் இருக்கா. இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அருமையாக வந்து கொண்டிருக்கிறார். இதோ வானோக்கி வருகிறார் நமது சுரேஷ் அண்ணன், உசிலம்பட்டிக்காரர். இல்லை டூலாக அந்த கம்பியில் தொங்கிட்டு வருவார் லைவா. இறங்குகிறார்கள். இந்திய கொடியுடன் இதோ உங்களுக்காக. செம்ம ஹைட்டு. இதான் இந்திய கொடியோட தவறாங்க. தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த். இது இந்திய தேசம், இது ரத்தம் சிந்திய தேசம், இது சவாய்வா. அந்த ஒரு டைமிங் ஃபார்மேஷன் தான். அதாவது அந்த ரெக்கை ஒன்றுக்கு ஒன்று இடிச்சிடாமல் கரெக்டாக சேஃபாக. இல்லை ஏர்ஃபோர்ஸோட கொடி, இந்திய கொடி. விஸ்வரூபம் படத்தில் நீங்கள் காணலாம். இதுதான் ஒரு தட்டான் பூச்சியின் வடிவத்தில் அழகாக அமைத்திருப்பார்கள். பிளாக் கலரில் இருக்கிற ரேடாரா? ஆமாம் ஆமாம். இதுதான் வந்து ஃப்ளைட் பறக்கும் போதே ஃபியூயல் ஃபில் பண்ணுற ஒரு விஷயம். அந்த ரெண்டு இது கயர் மாதிரி கட்டியிருக்குல்ல, ஸோ அது என்னென்னா அந்த பின்னாடி ஃபுல்லாக வந்து ஃபியூயல் இருக்கும், அதில் அப்படியே ஃபில் ஆகிட்டே இருக்கும். பாவம் ரசிகங்களா சாப்பிட்டு நடுவில் வருவாங்களா?
அவன் அந்த லெவல் காற்று லெவல் பார்த்தா மேலே ஏற்றி போட்டிருக்கேன் காற்று. அம்ப பாரு ஆரோ இடையில கொஞ்சம் விட்டு போடுற மாதிரி வரதுக்கு. வெற்றிகரமாக முடிந்து விட்டது. சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. எல்லாம் ஒரு சிறந்த அனுபவம் தான். ஆனால் வெயில் தான் அதே மாதிரி அதிகமாகவும் இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. ரொம்ப நாள் அப்புறம் மெரினா பீச் அப்படி நடந்து போயிட்டுருக்கோம். இன்றைக்கி இது ஹாப்பி ஸ்ட்ரீட், மெரினா பீச் ஹாப்பி ஸ்ட்ரீட் மாதிரி இருக்குது. டிராஃபிக் மட்டும்தான் ரொம்ப நல்லா இல்லை. ஸோ டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா வேலை பார்த்துருக்கலாம். ஸோ இந்த கூட்ட நெரிசலுக்கு அவங்களே ஒரு மெயின் காரணமாகிட்டாங்க. இது காரணமாக நிறைய பேர் மயக்கம் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து சரியான நேரத்தில் பிக்கப் பண்ணவும் ஆம்புலன்ஸ் ஆக முடியல, அதை கொண்டு போகவும் முடியல. 2 மணி நேரம் ஆனாலும் ஆம்புலன்ஸ் போக கஷ்டம். போக்குவரத்து விஷயத்தை மட்டும் சரியாக பண்ணியிருந்தால் இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். நாங்கள் வீட்டுக்கு வரதுக்கு ஈவினிங் 4 மணி ஆயிடுச்சு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஒரு நாள் இல்லை 6 நாள் தான் அவங்களை அனுப்பிச்சேன். எவ்வளோ டேன் ஆகி டார்க் லிப் ஆகி தண்ணி குடிக்காம ட்ரெயின் ஆகி வந்திருக்கீங்க. தேவையா? ஒழுங்கா வீட்லயே அழகா நான்லாம் வந்து அந்த ஏர்பிளைனை வந்து டிவிக்குள்ள ஜூம் பண்ணி பார்த்தேன். ஒழுங்கா வீட்லயும் கூட பார்த்துக்கலாம்ல. தேவையில்லாம போய் கால் வலி கை வலி நைட் ஐயோ அம்மான்னு கத்த வேண்டியது. என்ன பேசுங்க, இப்ப பேசுங்க. போகும்போது மட்டும் கன்வின்ஸ் பண்ணீங்க. இன்னும் கூட்டத்துல கூட்டிட்டு போக முடியாது, ரொம்ப கஷ்டம், நான் போயிட்டு வந்துடுறேன், நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு. இல்லை, அது வேர்ல்ட் ரெக்கார்டுக்காக நாங்கள் வேர்வை சிந்தி நிலத்தை கொடுத்து வேர்ல்ட் ரெக்கார்டு அடைஞ்சிருக்கோம். அங்க ஸ்பாட்ல இருந்த தடவை 15 லட்சம் பேர் தான். ஆனா லைவ்ல நாங்க வந்து 30-40 லட்சம் பேர் நாங்க பார்த்தோம். அப்ப நாங்க தான் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இருந்தோம். அது உண்மை, எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணோம். பட் சில காரணங்கள்னால சில குளறுபடிகள் ஆகிவிட்டது. ஒரு 5 பேர் உயிரிழந்துட்டாங்கன்றது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஸோ நிறைய க்ரௌட், நிறைய விஷயங்கள். ஸோ இது சரியாக பண்ணியிருக்கணும். பட் இதுக்கப்புறம் கண்டிப்பாக சரியாக பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. கொடை கொடுத்தே இந்த நிலைமை. கொடை இல்லாமல் போயிருந்தா கருவாடு கணக்காக வந்திருப்பீங்க. உண்மைதான். போவீங்க அதுக்கப்புறம் அதை கூட்டத்துக்குனா போவேன், ஆனால் சேஃபாக படி சேஃபாக பட்டாதான் திருந்துவாங்க இவங்கெல்லாம். ஸோ என்ன பண்ணிட்டு வந்துட்டாங்க. நன்றி மக்களை, சிறப்பாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. மேலே வான் படையெல்லாம் சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி நானும் டிவியில் பார்த்தேன்னா சூப்பராக இருந்துச்சு. நம்மளுடைய இந்தியாவில் இவ்வளோ பெரிய விஷயம் நம்ம தமிழ்நாட்டில் பண்ணியிருக்கோன்றப்போ ரொம்ப சந்தோஷம். அண்ட் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்க. பட் ஆனால் க்ரௌடு தான் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா டிராஃபிக் இஷ்யூஸ் தான். ஸோ அதுதான் கொஞ்சம் சரி பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். நிறைய பேர் வந்து லைவ்லேயே பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அங்கே சஃபகேட் ஆகுது, அதுவும் இல்லாமல் கை குழந்தைலாம் நிறைய பேர் தூக்கிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பார்க்கும்போது. ஸோ அது மட்டும் நெக்ஸ்ட் டைம் பிளான் பண்ணுங்க. அண்ட் கவர்மெண்ட் சைட்லேருந்தும் அதுக்கான சின்ன சின்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துனா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அந்த ஈவெண்ட்டு. செம்மையாக இருந்திருக்கும். பட் எனிவேஸ் congratulations and big claps to the government and வந்து விமானப்படைக்கு பெரிய வாழ்த்துக்கள். நன்றி. பாய்.